வணக்கம் சார். பாருங்க சார். அடுத்ததாக இசை வெளியீடு. இப்படத்தின் இசை வெளியீடு அதாவது திரு கே பாக்கியராஜ் இயக்குனர் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள், பி வாசு சார் அவர்கள், டைரக்டர் பி வாசு சார் அவர்கள், கே ராஜன் சார் அவர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். படக்குழுவினர்கள் 3 கதாநாயகிகளும் படத்தின் 3 கதாநாயகிகள் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் 3 கதாநாயகிகளை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சாய்தன்யா, ஹீமா பிந்து, அண்ணா அப்பர்ணா. அந்த படத்தின் 3 கதாநாயகர்களும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். துணை கதாபாத்திரங்கள், துணை கதாநாயகர்கள். Thank you so much. Thank you so much. அடுத்து இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் அனுமோகன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கமுங்க. கொங்கு தமிழ் வணக்கமே ஒரு ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும். அன்றைக்கி மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசால இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா, தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும், என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக படத்தின் ஆர்ட் டைரக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் மகேஷ் நம்பி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன்.
மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான் அவர்களையும் வரவேற்கிறேன். நான் அதிக பேச விரும்பவில்லை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஜென்ரலாக டெக்னீஷியன்ஸ் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வேலை தான் பேசும், அப்படி தான் நினைக்கிறேன். உங்களோட ராசாமத்தில் சின்னத்தம்பி படங்கள்லாம் புடச்சல வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி என்ன கூட நடிச்சிருக்கு. கடவுள்த்த வாழ்க்கை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். உங்களோட நகைச்சுவைக்கு நாங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ரசிகர்கள். அடுத்ததாக பேசுவதற்காக நடிகர் சிங்கமுத்து அவர்களின் சன் வாசன் கார்த்திக் மற்றும் ஹீமா பிந்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேசுவதற்காக. ஒரு சில வார்த்தைகள். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்படி ஒரு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு முதற்கண் காரணமாக இருந்த என் தாய் தந்தையருக்கும் அந்த ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த பட வாய்ப்பை அளித்த இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மிஸ்டர் ரவிராஜா மற்றும் இணை தயாரிப்பாளர் கோவை எம் லட்சுமிராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்துள்ள திரையுலக ஜாம்பவான்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிரில் இருப்பவர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட் நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ஹைலைட் தேவையில்லை. பட் ஸ்டில் இன்னமும் அவருடைய திரு கவுண்டமணி, காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களுடைய டெடிக்கேஷனும் அவருடைய பங்கு பிறகு இன்னமும் அந்த ஆர்வம், இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஆகியுமே அவருடைய ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். மேலும் பத்திரிகை அன்பர்களாகிய நீங்கள் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சிறப்பான முறையில் சேர்க்குமாறும் மற்றும் இந்த படத்தில் எங்களுடன் பணிபுரிந்த நடிகர்கள் மற்றும் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் என்னுடைய தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு மூத்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லாரும் மனசில் இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான மிகப்பெரிய நாள் எனக்கு. என் கூட நடித்த எல்லாருக்குமே சரி. ஒரு லெஜெண்டரி ஆக்டர் கவுண்டமணி சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எத்தனை வாட்டி நான் கவுண்டமணி சாரோட காமெடி சீன்ஸ், அந்த கவுண்டர்ஸ், அதை நக்கலான சூப்பரான ஒரு ஃப்ளோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கூட பக்கத்தில் இருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன்னா ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு காட். தேங்க்யூ ஸோ மச். யங் அண்ட் ப்ராமிசிங் டேலண்ட் சிங்கமுத்து சன் அவங்களோட வாசன் கார்த்திக்கும் சரி, ஹீமா பிந்து, உங்கள் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் திரைத்துறையில் நிறைய பயணங்கள் பண்ண வேண்டியிருக்கு. உங்கள் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேசுவதற்காக நடிகர் திரு OAK சுந்தர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகைக்காரங்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிது. இந்த கேரக்டர் ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறைய வாட்டி இதில் டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன். டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா, என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ட்ரைலர்லேயே உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டி இருந்தீங்க எங்களை. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்.
அடுத்ததாக பேசுவதற்காக ஆக்டோ வையாபுரி அவர்கள், ஏன்னா நம்ம நகைச்சுவையில பார்த்து பழகியிருக்கோம், இப்போ லியோவில் வேற ஒரு பரிணாமத்தை காமிச்சிருக்காங்க, இந்த படத்துலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்க போகிறாங்க. சார் பேசுங்க ஒரு சில வார்த்தைகள். மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க, ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல், அதில் அவர் வர ஃப்ளைட் ஒன்று கேன்சல், அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபீர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளவு சாதனை படைத்தவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு, வையாபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லையும் அது நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேறு ஏதாவது பேசுவோமா, வேறு ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாமல் ஒரு கவுண்டராக போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடித்த கமெண்ட், பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பார். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் போது பன்னீரை பார்க்குற சேர்லேருந்து சாஞ்சு கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை சோபாவாக இருந்தது, பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசாக 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதில், இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்தில் பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில் வச்சுட்டு அப்படியே இருக்கார். ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரணமாக இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அங்கங்கே அடிதடி வெட்டு குத்து கொலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்கார் கவுண்டமணி அண்ணன். அவர் கூட செஞ்சு இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். வாட் அன் எனர்ஜி. தேங்க்யூ சார். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான பரிணாமத்தில் உங்களோட நடிப்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பேசுறதுக்காக மறைந்த நடிகர் திரு மயில்சாமி அவர்களின் புதல்வன் அன்பு மயில்சாமி மற்றும் சாய் தன்யா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை குடும்பத்தினர் மற்றும் திரையுலக குடும்பத்தினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் கே செந்தில் சார், அப்புறம் கதிரேசன் சார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களை இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், அதுக்கப்புறம் கோவை லக்ஷ்மணன் சார், அப்புறம் டைரக்டர் ராஜகோபால் சார், அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார் கவுண்டமணி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா எந்த ஃபங்க்ஷனில் இல்லை, இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவரை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்ஸில் தெரியும் நான் எவ்வளோ வருஷம் சினிஃபீல்டில் இருக்கேன். என் ஃபஸ்ட்டு படம் நீங்கள்லாம் பார்க்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்க. நான் வந்து சார் கூட நடிப்பேன்னு வந்து கனவு நிறையா நினைப்போம்ல, இவங்க கூட நடிக்கணும் அவங்க கூட நடிக்கணும்னு. சார் கூட நடிப்பேன்னு கனவு கூட நினச்சி பார்க்கல. ஸோ மற்ற பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நான் கூட நடித்தவங்க சார் கூட நடித்தவங்ககிட்ட கேட்டு அவர் என்னென்ன பண்ணுவாருன்னெலாம் கேட்டுப்போம் அப்படின்னு. ஆனால் நான் சார் பக்கத்தில் உட்காந்தே அவர் படத்தில் என்னென்ன நடித்தாருன்னு கேட்டு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக பார்க்கலாம். இந்த படத்தை திரைக்கு February 14 வருது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து இதை வெற்றி பெற செய்யணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.
ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. எங்கள் ஃபேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுண்டமணி சாரோட காமெடிக்கு தான். அண்ட் நான் வந்து கவுண்டமணி சாரோட நடிப்பேன்னு வந்துட்டு இமேஜின் பண்ணதே இல்லை. அண்ட் அந்த வாய்ப்பு தந்ததுக்கு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி கவுண்டமணி சார் எப்படி ஆன் ஸ்க்ரீனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாரு எல்லாரையுமே சரி. என்ன எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. என்னோட பேர் வந்து தன்யா. ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்துட்டு என்ன உன் பேர் தனியாவா மிளகாத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நார்மலாகவே என்னன்னு மட்டும் இல்லை, எங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே இவ்வளோ நல்லா இன்ட்ராக்ஷன் இருந்ததுக்கு ஐ தேங்க் காட். அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ இவ்வளோ நாள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி கம்மிங் February 14th அன்னைக்கு வந்துட்டு எங்கள் படத்தை வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ காமெடியான ஒரு ஃபிலிம் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டையர் வேறு. ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அன்பு அண்ட் தன்யா. அடுத்த தலைமுறை நடிகர்கள் உங்கள் அடுத்த பயணம் இன்னும் சிறப்பாக அமையணும். இந்த படமும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டப்படணும்னு சொல்லி நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக மதுரை டெம்பிள் சிட்டி ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் ஆக்டர் குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். சிங்கத்தமிழர்களால் சங்க தொட்டிலே தங்கத்தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையின் முதல் வணக்கம். மேலே உங்களை மாதிரி இப்படி உட்காந்து அண்ணாந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்த நான் இந்த லெஜண்டுகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்வேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா, இதை நான் ஒரு வரலாறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு பெரிய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. 10 ஆர்டிஸ்ட் 15 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். 36 ஆர்டிஸ்ட் ஒத்த ஓட்டு முத்தையால 36 ஆர்டிஸ்ட்டை வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் லெஜண்ட் அண்ணன் கவுண்டமணி அவர்களுடன் நான் நடிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த ஒரு வரலாற்று பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மதுரையை ஆளும் அன்னை மீனாட்சிக்கும், இயக்குனர் சாய் ராஜகோபால் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ரவிராஜா ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த படத்துடைய வெற்றி விழாவை நான் மதுரையில் நடத்த வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒத்த ஓட்டு முத்தையா இது படம் அல்ல, ஒரு பாடம். வருங்கால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பாடம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச். அடுத்ததாக உங்கள் ஹோட்டல் பயணமும் கைலாசம் வரைக்கும் போகுதுன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரியே மதுரையில் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் நடக்கும், நாங்களும் நம்புகிறோம். அதுக்கு கண்டிப்பாக மக்கள் பேராதரவு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பேசுகிறதுக்கு அழைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ரவி மரியா சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒத்த ஓட்டு முத்தையா பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் இதான் ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்டு எங்கன்னே காதில் விடு. சத்தியமாக நடத்துறது உண்மை. கனவு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல. அந்த ஒரு நீதான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி அண்ணன் கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிலாம் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் வந்து
கவுண்டமணி கூட நடிக்கிறேன்னு வேற மாதிரி வேற படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கரம் முடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணி நடிக்கும் போது வந்து ஏதாவது தப்பாயிருமேங்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவருக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறேங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணேன், எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். நான் 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரணுன்னு, அதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்கி வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதிராஜ் சார்கிட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதிராஜ் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையாலாம் சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதிராஜ் சார்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்கியராஜ் சார் ஒருத்தர் இல்லைன்னா கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனால் எப்போ வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்கள் பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாசு சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் சந்திரமிக் 2 நான் நடித்தேன். ஐயோ, சார் டைரக்ஷனில் இத்தனை வருஷம் நடிக்காமல் போயிட்டோமேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணார். அவ்வளோ எளிமையான டைரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்குல, ஹிந்தியில் எல்லாத்துலேயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரணமாக ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணியனுக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலாக இருக்கட்டும், மலபார் போலீஸாக இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி, ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசித்து வாசார் எழுதியிருப்பார். அந்த 2 பேரும் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மண்ணெல்லாம் அந்த ஒத்தக்கட்டு கூலிங் நடி போட்டு ரஜினி சார் வருவார் காமெடிலாம் தேட்டரில் போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போகிறதுக்கு ஒரு பேரானதத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை, வந்தாங்க பேசினாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளோ தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டராக உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடிட்டராக தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன், இத்தனை நாளில் முடிச்சிருவேன் சார், இந்த பேமெண்ட்டுக்கு ஒத்துக்கினார். சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட டேட்டு மாறிட்டே இருக்கேன் சார். நான் சார் இத்தனை நாளுக்குள்ள முடிச்சிருவேன் நம்புங்கன்னாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்டில் அப்படியே படத்தை முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட நம்ம திட்டமிடுதலாம் என்ன நம்ம கற்றுக்கணும். உண்மையிலே ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் தவிர டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் கேரமில் உட்காந்துருப்பாங்க, அசம்பிள் பண்ண அப்படின்னு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார். யாருக்கு என்ன ஷாட் அவங்கள மட்டும் கூப்பிடுங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு. ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார். அவர் டைரக்ஷனில் நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு. இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு வச்சிருக்காரு. உங்கள் எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சியோட நல்ல விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட்டாக சொன்னாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணார். ஒரு தயாரிப்பாளர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளோ சிக்கனமாக பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்காந்து பண்ணார். இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவரை தான் பார்க்குறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜா சாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கேமராமேனாக வந்து ஹெக்டர் என்கிற காத்தாவரன் பணியாற்றி இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸு லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னு. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவர் அவைலபிள் லைட்ஸை வச்சு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி என்னுடைய மியூசிக் விபின் தாஸ் வந்து எல்லாமே எதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 9 டேஸ்னு ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கெம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த மயில்சாமி என்னுடைய சன்னு, நம்ம சிங்கப்புத்தண்ண சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகேஷ் சார் பேரன், அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த 3 ஹீரோயினி.
என்னுடன் சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநாத் சார், அனுபவன் சார், நம்மளுடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி என்ன எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 7.5 கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னா ஒரு பாட்டு, சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடியை வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவரோட நான் வந்து 90லேருந்து உதவி இயக்குனராக, 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ எடுப்பீங்களாம் கேட்பார். இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் வந்து அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லான்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு இன்டர்வியூ சீனில் வந்து மரத்தில் தொங்கணும், கார் அப்செட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு, ஒரு 150 அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம புடிவாதமாக தொங்கி அந்த சீனை நடித்து கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, யாரும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம், ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, நானே தான் நடிப்பேனார். எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேஸிங்கில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார். அந்தளவுக்கு அவர் நம்ம காமெடினா மட்டும் பார்க்குறோம், அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள், டெடிகேஷன், உழைப்பு இன்னும் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் வந்து காமெடி ட்ராக் எழுதியிருக்காரு. அதுவும் எல்லாமே காலத்தை அழிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படம் அப்படி தான், எழுதுகிற படத்துக்கே அவ்வளோ ஹைலைட்டாக பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணியனுடைய அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங்கு அநேக ஸ்நேகன் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லா உடைய ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது. இது வந்து ஒத்த ஓட்டு முத்தையாங்கிறது டைட்டில் மட்டும்தான், ஆனால் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் இந்த முத்தையாவுக்கு தான். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக ஆழமாக கருத்தோடு பேசினதுக்கு நன்றி சார். அடுத்ததாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த நகைச்சுவை கலைஞன் ஜாம்பவான் சொல்லலாம் நாகேஷ் அவர்களின் பேரன் கஜேஷ் அவர்களையும் அவரோடு சேர்ந்து அப்பர்ணா நடிகை அவர்களையும் மேடைக்கு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும், கோவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி. ஆனால் என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட்
எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஸ்பாட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள். காட் பிளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய க்ரூ. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ யங் டேலண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கஜேஷ், உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அப்பர்ணா, அடுத்தடுத்த நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பேசுவதற்காக நடிகர், நிறைய படங்களில் ஒரு முகங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நடிகர் கணேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். நடிகர் கணேஷ் அவர்களை பேச. இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவான்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்யராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையுலகின் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்போவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் வந்தாவே அந்த சிரித்த முகத்தோடு பேசும்போது அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாருக்குமே அப்படியே கம்யூனிகேட் ஆகும். அடுத்ததாக பேசுகிறதுக்காக படத்தின் ஒளிப்பதிவாளர் டிஓபி காத்தவராயன் அவர்களை அழைக்கிறேன் பேச. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வணக்கம். தலைவன் வேறு ரகம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம், அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கல. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் அவர் கூட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி, வணக்கம்.